வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 74 பேர் அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் ராஜினாமா செய்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தற்பொழுது கள நிலவரம் எடப்பாடிக்கு எதிராகத்தான் திரும்பியுள்ளது. அதிமுகவை யாரும் குறை கூறவில்லை. ஏன் ஆளும் கட்சியாக இருக்கின்ற தாவேகா கூட அதிமுகவை புகழ்ந்துதான் பேசுகிறது. எடப்பாடி பழனிசாமி தான் தவறான பொறுப்பில் இருக்கிறார். அதிமுகவின் தொண்டர்கள் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதிமுகவை வலுவடைய செய்ய வேண்டும் என்று கூறும் அளவிற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் நிர்வாகம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதை தெரிவித்து 74 அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இன்று இணைந்துள்ளனர். ஏற்கனவே பல நிர்வாகிகள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த மான்ராஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராம்குமார், பாபநாசம், ராஜவர்மன், சாத்தூர், சதன் பிரபாகர், பரமக்குடி, ஞானசம்பந்தம், பேராவூரணி, பி.கே. வைரமுத்து, புதுக்கோட்டை, தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர், முன்னாள் அமைச்சர்களாக இருந்த விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், எஸ். வளர்மதி, எம்.எஸ்.எம். ஆனந்தன் போன்றவர்களும் கூண்டோடு ராஜினாமா செய்து தனது ஆதரவாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று 200க்கு மேற்பட்ட பஸ்களில் பல ஆயிரம் பேருடன் தாவேகாவில் இன்று இணைப்பு விழா நடைபெற்றது. இதற்கெல்லாம் யார் காரணம்? தமிழகத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடப்பாடியால் முடித்து வைக்க முடியவில்லை. பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. மேலும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவை நோக்கி செல்வது எம்ஜிஆர் அவர்களது ஆட்சியை விஜய் அவர்கள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். சி. விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்.ஆர். விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் பயணித்தவர்கள். தற்பொழுது கூண்டோடு ராஜினாமா செய்யும் அளவிற்கு அதிமுகவில் பிரச்சனையா என்று கேட்டால் தலைமை மட்டும்தான் பிரச்சனை. அதிமுகவின் தொண்டர்களை அழைத்து தற்பொழுது தாவேகாவில் இன்று இணைப்பு விழாவை நடத்தியுள்ளனர். 74 முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவில் ராஜினாமா செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை, அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப்